எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சீரியல் நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பிகாஸ் ஆஃப் இவங்க வந்துட்டு விஜய் டிவி சீரியலாக இருக்கட்டும், இல்லைனா ஜீ தமிழ் சீரியலாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்துட்டு கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை தாங்க. பூவே பூச்சடவா, அபி டெய்லர், நெஞ்சச்சை கில்லாதே, கிழக்கு வாசல், செல்லமே செல்லமே, இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரியலில் நடித்தவங்க தான் ரேஷ்மா முரளிதரன். இவங்களுக்குன்னு வந்துட்டு தமிழ் சீரியலில் ஒரு தனிப்பட்ட ஒரு பட்டாளம் இருந்துச்சு. ஏன் சினிமாவில் கூட நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் நிறைய சீரியலில் நடிக்கிறதுலேயே வந்துட்டு ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. இவங்க இறுதியாக நடித்த சீரியல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல்லமே செல்லமே அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வரதாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இவங்க இறுதியாக நடிச்சதுங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு சீரியல் வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப இளம் நடிகைகள் சீரியலில் வந்துட்டு உள்ள கால் பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலே வந்துட்டு இப்படிப்பட்ட மூத்த நடிகைகள் எல்லாமே சீரியல்லேருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நிலைமை தான் இவங்களுக்குமே வந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் சுத்தமாக சீரியல் வாய்ப்பு இல்லாத காரணத்தினால சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சினிமாவுக்கும் வந்துட்டு லிட்ரலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயசு ஒரு 35 மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு சினிமாவிலும் இவங்களுக்கு வாய்ப்பு சரியாக கிடைக்கல. ஏதோ 1-2 கதாபாத்திரங்கள் கிடைச்சதுன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு சினிமாவிலும் சரி சீரியலும் சரி வாய்ப்பு இல்லாமல் ஒதுக்கப்பட்டவங்களாக தான் தெரிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சக்கட்ட கவர்ச்சியில் வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே வந்துட்டு சீரியல் நடிகையாக இருக்கட்டும், இல்லை சினிமா நடிகையாக இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் கவர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுவாங்க. இதை வந்துட்டு பேப்பர்லேயோ இல்லைனா வந்துட்டு ப்ரெஸ் மீட்லேயோ சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ரொம்ப கவர்ச்சியான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வெளியிட ஆரம்பிப்பாங்க. இதன் மூலமாக நான் சினிமாவில் வந்துட்டு கவர்ச்சியாக நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மறைமுக ஸ்டேட்மெண்ட் தான். இது எல்லா நடிகைகளுக்குமே வந்துட்டு பொருந்தும். தற்போது வந்துட்டு இவங்க அப்படி தான் வந்துட்டு கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் இந்த அளவுக்கு கவர்ச்சியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. இவங்களுடைய வீடியோக்களும் புகைப்படங்களும் தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பார்த்து எல்லாருமே வந்துட்டு ஒரு பிரபலமான நடிகையாச்சே சீரியல்ல இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.